ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ. இந்த சந்தர்ப்பத்துல பிதாமர் பத்ரிஜிக்கும், சொர்ணமாலா பத்ரிஜியும், விஸ்வத்தில் உள்ள எல்லா குருமார்க்கும் எனது நன்றியை சொல்லி, இன்னைக்கு நான் பேச போடுற டைப்பை பத்தி உங்களுக்கு சொல்றேன். நான் வந்து இன்னைக்கு பேச போறது எப்படின்னா, நீங்க எல்லாருமே அடல்ட்ஸ், நீங்க எல்லாருமே மேச்சுவர் ஆளுங்க. அப்ப அநேகமா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கும். அப்ப நான் பார்த்தேன், ஓகே, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல எஃபர்மேஷன்னா என்ன? அந்த புத்தகத்தை படிச்சு அந்த புத்தகத்தை எங்க யூஸ் பண்ணியிருக்கேன்? அதனால நான் என்ன நன்மை அடைஞ்சிருப்பேன்? இல்ல ஒரு ஒரு தேவாரம் அந்த தேவாரத்தை யூஸ் பண்ணி என்ன நன்மை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸை நான் உங்களுக்கு சொல்லலாம்னு யோசிக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஏதாவது பிரயோசனமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அப்படி ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். என்ன இருந்தாலும் நான் எங்க இருந்து ஆரம்பிக்க போறேன்னா, புத்தகத்துல இருந்து ஆரம்பிக்க போறேன். நான் வந்து ஸ்ரீலங்கால படிச்சேன். அங்க ஒரு ஸ்கூல்ல வந்து 3ஆம் வகுப்பு படிக்கும்போது 3ஆம் வகுப்பு படிக்கும்போது அங்க உமாவாசகம்னு ஒரு புத்தகம் இருந்தது. எனக்கு 8 வயசு அப்ப. அந்த புத்தகத்துல ஒரு கதை இருந்தது. அந்த கதை என்னன்னா, ஒருத்தர் ஒரு சாமியார்ட்ட போறாரு. மனம் நொந்து போறாரு. போயிட்டு சொல்றாரு, சாமி, என்ன சாமி எல்லாருக்கும் பண்றீங்க அப்படின்னு பெரிய ஆங்காரத்துல பேசுறாரு அவர்கிட்ட. அப்ப அப்ப சார், நான் என்ன செய்யணும் உனக்கு அப்படின்னு. என்ன சாமி எல்லாருக்கும் எல்லாம் பண்றீங்க, எனக்கு ஏதாவது பண்ணுங்க எனக்கு. அப்ப சாமியார் என்ன பண்றாரு, ஓகே, அவர் ஒரே ஒரு வசனம் தான் சொல்றாரு. சொல்றாரு, நான் இறந்த பிறகு வா அப்படிங்கிறாரு. கேட்கிறாரு, என்ன சாமி நீங்க இறந்த பிறகா? எனக்கு புரியலையே. திரும்பி சொல்றேன், கேட்டுக்கோ, நல்லா கேட்டுக்கோ. நான் இறந்த பிறகு வா அப்படின்னு சொல்றாரு. இந்த கதையை நான் 8 வயசுக்குள்ள கேட்டோன்னு நான் பாக்குறேன், எப்படி இவர் சாமியார் இறந்ததுக்கு அப்புறம் வர சொல்றாரு, எப்படி இவருக்கு பேசுவாரு அப்படின்னு டீச்சர்ட்ட கேட்டேன். என்ன டீச்சர் இது அர்த்தம்னு? எங்க ஊர்ல எல்லாம் சும்மா சாதாரணமா அப்படி கேட்டோம் இல்ல டீச்சர்ட்ட போயிட்டு, இது என்ன அர்த்தம்னு. சும்மா உட்காரு அப்படின்ட்டுருவாங்க. அப்ப சரின்ட்டு விட்டாச்சு. அப்ப இது எனக்கிட்ட சுத்தி இன்னொருத்தர் சொன்னாரு. அப்ப இன்னொரு சார் சொன்னாரு, டேய், நான் இறந்த பிறகுன்னா உனக்குள்ள உள்ள இந்த நான்கிற ஆங்காரம் இறந்த பிறகு நீ வா, அப்ப நான் உனக்கு சொல்லித்தாரேன் அப்படிங்குது. எனக்கு அது ஒன்றும் புரியல. எப்படி நான்கிறது எனக்கு தெரியும் நான். ஆனா இதுல அகங்காரம்ங்கிறது எது எனக்கு தெரியல. சரி, அப்படித்தான் ஸ்டார்ட் பண்ணுது லைஃப். அங்கேயே ஒரு விதை போடப்பட்டதுன்னு நான் நினைக்கிறேன். நான் இப்ப இது ஒரு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறது. இப்பதான் பார்த்ததெல்லாம் யோசிக்கிறேன். ஓ, இங்கதான் அந்த விதை போடப்பட்டது. ஏன்னா அது எனக்கு உறுத்தி கொண்டே இருந்தது. அதுக்கு பிறகு அப்ப அப்ப நான் அந்த புக்கை சொல்லிட்டேன் உங்களுக்கு. அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னா, ஒரு 12 வயசு ஆகும்போது எங்க ஸ்கூல்ல வந்து சுவாமி சச்சிதானந்தான்னு ஒருத்தர் வந்தாரு. அவர் இப்ப கிட்ட ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முந்தை இறந்து போனாரு. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அவர் இந்த அந்த டிவைன் லைஃப் சொசைட்டியில ஒரு தான் அவங்கள இந்த ரஜினிகாந்த் எல்லாம் குரு அவரு. அவர் அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்துட்டாரு. அவர் எங்க ஸ்கூல்ல அவர் தான் அது வந்து ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல். எங்க ஸ்கூல்ல அப்பதான் ஹிந்துசம் ஸ்டார்ட் பண்ணாங்க. இவர் தான் முதல்ல வந்து ஒரு டீச்சர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த இவர் தான் அங்க வந்து யோகா, மூச்சு பயிற்சி, பிராணாயாமம், மெடிடேஷன் எல்லாம் சொல்லி கொடுத்தது சுவாமி சச்சிதானந்தா. அப்ப தியானம் அவர் அங்க கத்து கொடுத்தாங்க. எங்களுக்கு ஒன்றும் புரியல, சின்ன பிள்ளைகளும் கண்ணை மட்டும் இருங்க அப்படின்னா நாங்க கண்ணை மட்டும் இருப்போம். இருந்துட்டு அப்படியே இருந்தேன். அங்கதான் என்னுடைய தியானம் முதல் ஆரம்பிச்சது. அதுக்கு பிறகு அங்க இருக்கும் போதே எனக்கு ஸ்கூல்ல இந்த திருப்புகள், அப்ப அந்த இந்துசம் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தேவாரம் திருப்புகள் எல்லாம் பாடுறோம், எல்லாம் பத்தி படிச்சுக்கிறோம். அதுல ஒரு பாடல் திருப்புகள்ல, இந்த பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பாட்கடல் நீந்த பிறான். இந்த பாட்டு என்ன கொஞ்சம் அசைச்சது. நான் பார்த்தேன், என்னடா
பால் கேட்டு ஒரு புள்ள அழுவுது, அதுக்கு ஒருத்தர் பால் கடலே கொடுக்குறாரு அப்படின்னு. அப்படிதான் அவன் மாஸ்டர் சொன்னதும் அப்படித்தான், டீச்சர் சொன்னதும். பாரு, இப்படி ஒரு பால் கேட்டு ஒரு புள்ள அழுதா, ஒரு பால் கடலை கூட கொடுக்கக்கூடிய இறைவன் நீ என்ன கேட்டாலும் கொடுப்பார். ஆனா நீ அந்த புள்ள மாதிரி அழவணும், அவ்வளவு உண்மையா உண்மையா இருக்கணும். நீ அந்த கடவுள்கிட்ட கேளு, கட்டாயம் கொடுப்பாங்க. அப்ப 2வது வித்து போடப்பட்டது அங்க. நம்ம இப்படி போய்கிட்டே இருக்கிறோம். அந்த புக்குக்கு எனக்கு ஒரு பிரைஸ் கூட கிடைச்சது. சுவாமி சச்சிதானந்த எழுதின கைலாயம் கண்டேன். அவர் கைலாயத்துக்கு போயிட்டு வந்தோடனே அந்த புக்கு கொடுத்தாரு என்கிட்ட. அதை எனக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க, அந்த அந்த இதை எழுதுனதுக்காக, அதுல பொழிப்புரை ஒண்ணு எழுதுனதுக்காக. சரிண்ணே. அதுக்கு பிறகு அப்படியே போறோம். அப்படியே வளர்ந்து ஸ்கூல் எல்லாம் போய் அப்படியே போய் இதெல்லாம் முடிச்சு ஸ்கூலுக்கு இது என்ன வேலைக்கெல்லாம் போயாச்சு. அப்ப எனக்கு ஒரு புக் வந்து லைப்ரரியில தட்டுப்படுது. அது என்னன்னா, த பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் பை டாக்டர் ஜோசப் மர்ஃபி. அதுக்கு முதல்ல ஒரு சின்ன ஒரு இது. அதுக்கு முதல்ல என்ன ஆயிடுச்சுன்னா, நான் ஒரு செகண்ட் ஹேண்ட் கடைக்கு போறேன். அங்க சைக்காலஜிஸ்ட் மெகசின்ஸ் அடுக்கி வச்சிருக்காங்க, பழைய புக்ஸ் நிறைய. அப்ப நான் அதுல சும்மா நின்று இப்படி பாக்குறேன், என்ன இதுல எனக்கு அதுல ஒரு ஈர்ப்பு உண்டாகுது. அதே மனசை பத்தி இவ்வளவு விஷயம் இருக்குதா அப்படின்னு. மனம்னா என்ன அப்படின்னா, ஓகே சரின்ட்டு அதை விட்டுட்டு இந்த பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் வந்து படுது. இதுல நிறைய விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன். அதுல இருந்து என்னை உழுப்புனது என்னன்னா, உங்களோட வார்த்தையின் சக்தி. முதலாவது, நீங்க ஒரு விஷயத்த சொன்னா அது எப்படி நீங்க உண்மையா உங்களோட வார்த்தையை பேசிக்கிட்டே வந்தீங்கன்னா அதோட பவர் எப்படி அதிகரிக்கும் அப்படின்னு. அப்ப அதை முதல்ல கண்டுட்டேன்னா, அதுக்கு பிறகு அந்த புக்ல தான் நான் பாக்குறேன், மனம்னா கான்சியஸ் மைண்ட்னு ஒன்று இருக்குது, சப்கான்சியஸ் மைண்ட் இருக்குது. இந்த கான்சியஸ் மைண்ட்ல சாதிக்க முடியாதெல்லாம் அந்த சப்கான்சியஸ் சாதிக்கும். உங்களோட எல்லா பதிவுகளும் அந்த சப்கான்சியஸ்ல இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப அவர் ஒரு கதை சொன்னார். அவங்களுக்கு அந்த கதையை அன்றைக்கு சொன்னேன். அவர் ஒரு கதை சொல்றாரு. என்னன்னா, ஒருத்தர் அந்த தையல் மிஷினை கண்டுபிடிக்கிறதுக்கு மிச்சம் பிரயத்தனப்படுத்திட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு என்ன நடந்துச்சுன்னா, தையல் மிஷினுக்கான அந்த ஊசி அப்படின்னு தெரியல. அந்த கதையை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்ப அவர் என்ன பண்றாரு, தையல் ஊசியில எங்க இந்த ஓட்டையை வச்சா தையல் மிஷின் இப்படி உள்ளுக்குள்ளுக்கு போயிட்டு வரும். நமக்கு இப்ப தெரியும், ஆனா அப்ப அவருக்கு தெரியல. அப்ப அவரு எல்லா விதத்துலயும், அவர் சயின்டிஸ்ட், எல்லா இடத்துலயும் ட்ரை பண்ணிட்டு என்ன பண்ணிடுறாரு, அந்த அங்க இருந்த செட்டிலேயே அப்படியே உட்கார்ந்து தூங்கிடுறாரு. தூங்கினோடனே இவருக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல என்ன நடக்குதுன்னா, இந்த ஆதிகால மனிதர்கள் இவரை பிடிச்சிக்கிட்டு போயிட்டு இவரை சாப்பிட போறாங்க. சாப்பிடுறதுக்கு முன்னுக்கு ஒரு ரிச்சுவல் பண்றாங்க. அந்த ரிச்சுவல் என்னன்னா, இவரை படுக்க வச்சு அவங்க சுத்தி ஆடுறாங்க. அப்படி கையில ஒரு ஈட்டி வச்சிருக்காங்க ஒருத்தர். அந்த ஈட்டியை அப்படி தட்டி தட்டி ஆடுறாங்க. அப்ப இவர் பாக்குறாரு அந்த ஈட்டியில முனையில ஒரு ஓட்டை இருக்கு. இவருக்கு இவரோட அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் கிடைச்சிருச்சு இமீடியட்டா. இவர் எந்திரிச்சு பார்த்தா இமீடியட்டா தையல் மெஷின்ல அடியில ஊசிக்கு ஓட்ட வைக்கிறதுக்கு பதிலா முன்னுக்கு வச்சிடுறாரு. வச்சோன்னா தையல் மெஷின் வந்துச்சு. அப்ப இந்த பவர் ஆஃப் யுவர் சப்கான்சியஸ், நீங்க ஒரு விஷயத்த சாதிக்கணும்னு எல்லா வழியும் முதல்ல ட்ரை பண்ணணும். உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா வழிகளையும் ட்ரை பண்ணி நீங்க டயர்ட் ஆகுனதுக்கு பிறகு உங்க சப்கான்சியஸ் அங்க இருந்து கொடுக்கும். நீங்க கண்ணை மூடி இதுக்கு இன்னொரு விஷயம், கண்ணை மூடி நீங்க தியானத்துல வந்தாலும் வரும் அப்படிங்கிறது தான். அப்ப இது இது என்னைய அங்க இருந்து என்னைய தள்ளிக்கிட்டே வருது பாருங்க. ஒரு மனம் பத்தி படிக்க அங்க விதம் ஒண்ணு போடப்படுது. இப்படி இந்த இது என்னைய தள்ளிக்கிட்டே வருது. அதோட சக்தி என்னன்னு நான் பார்த்துக்கிட்டே வரேன். இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன், அந்த என்னது வார்த்தைகள் பவர் என்னன்னு. இப்ப வார்த்தைகள் பவர்னு சொல்றது, நீங்க ஒரு கேப்டன் நிக்கிறாரு ஒரு கப்பல்ல. ஒரு அவருடைய இவரு ஒரு சின்ன மாலுமி வந்து சொன்னா, என்ன அவங்கள பார்த்தா இன்றைக்கு காய்ச்சல் மாதிரி இருக்கே உங்களுக்கு அப்படின்னு. அவர் கேட்கிறாரு, உனக்கு எப்படி தெரியும்? இல்ல, எனக்கு உங்களை பார்த்தா காய்ச்சல் மாதிரி இருக்குன்னு. சார், வேலையை பார்த்துட்டு போ, போயிட்டு கண்ணை செக் பண்ணேன்னு. இதே வார்த்தைய கொஞ்சம் பவர்ஃபுல்ல ஒரு ஆள் சொல்லியிருந்தா இவருக்கு உண்மையில காய்ச்சல் வரும்.
அப்ப நீங்க வார்த்தைகளை நீங்க வெளியில இருந்து எப்படி எடுத்துக்கொள்றீங்க, நீங்க எப்படி வார்த்தைகளை சொல்றீங்க அப்படின்னு. இதே மாதிரிதான் அந்த வன்சொல் வாய்ப்பு. எனதுக்கு இப்ப நம்ம எல்லாருமே பேசுறோம் பாசிட்டிவ் வேர்ட்ஸ், நெகட்டிவ் வேர்ட்ஸ்ன்னு சொல்றது இதுதான். பேசுறத பாசிட்டிவா பேசுங்க. எங்க அம்மா சொல்லுவாங்க, பார்த்து என்ன வருஞ்சொல் வாயிலன்னு. என்ன அர்த்தம் என்னன்னா, நீங்க ஓடுறீங்க, விழுந்துருவேன்னு சொன்னா அவன் கட்டாயம் எங்க இடிபட்டு விழுந்துருவான். இந்த வார்த்தையின் பவர். அப்ப நல்லதே சொல்லுங்க. இதையே நான் அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு இப்படியே போறேன். இப்ப 12 வயசுல இருந்து இப்ப வேலைக்கு வந்தாச்சு. அங்க இருந்து இது பண்ணிக்கிட்டே போறோம். அப்ப நான் என்ன பார்க்கிறேன்னா, என்னை ஒரு சக்தி, ஏதோ ஒரு சக்தி. எனக்கு புரியல அது என்னன்னு. ஆனா என்னை ஒரு சக்தி வழி நடத்திக் கொண்டே வருது. அதுல நான் இன்னொன்னு பார்த்தேன் என்னன்னா, அந்த காலத்துல எனக்கு இப்ப 19, 20 ஆகுது. இப்ப இப்படியே டாக்டர் கோவூர்ன்னு ஒருத்தர் இருந்தாரு அங்க. பழைய ஆளுங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவரு ஒரு மலையாளி. அ அவரு ஸ்ரீலங்கால வந்திருந்தாரு. அவரு ஒரு புரொஃபசர். அவரு ஒரு ரினைசன்ஸ் சொசைட்டி, என்ன ஸ்ரீலங்கன் ரினைசன்ஸ் சொசைட்டின்னு நினைக்கிறேன். அது ஒண்ணு வச்சிருந்தாரு. நான் 19, 20 வயசு பையன் எல்லா இதுலயும் ஜாயின் பண்றது தானே. அவர் இதுல ஜாயின் பண்ணேன். அவரு வந்து பேய் இல்ல, பிசாசு இல்ல, கடவுள் இல்லன்னு சொல்லிட்டே இருப்பார். அவர்கிட்ட தான் முதல் நான் ஹிப்னோ தெரப்பி கத்துக்கிட்டேன். அப்ப இதெல்லாம் என்னுடைய அங்க தள்ளிட்டு வருது பாருங்க. அத கத்துக்கிட்டேன். அப்ப அங்க மனம் பத்தி இன்னும் கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்கிறேன். மனம் எப்படி வேலை செய்யுது? எப்படி பவர்ஃபுல்லா இருக்குது? இத கத்துக்கிட்டா நம்மளுக்கு என்ன நடக்கும்னு அப்படியே அப்படியே பார்த்துக்கிட்டு வாரேன். வரும்போது எனக்கு இன்னொன்னு வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயம்னா, அநேகமா நான் சொல்லுங்க ஒரு ஒரு இன்டர்வியூக்கு போறேன். அங்க ஒரு பொது பொது ஒரு பர்ட்டிகுலர் இன்டர்வியூ. போறேன். அந்த மேனேஜிங் டைரக்டர் எனக்கு வர சொல்லியிருக்காரு இன்டர்வியூக்கு. நான் அங்க போனோனே இந்த மேனேஜர சந்திக்க வாய்ப்பு தான் கிடைச்சது. மேனேஜர சந்திக்கிறேன். அவர் என்னைய பார்த்துட்டு, "தேர்ஸ் நோ வேகன்சி" அப்படின்றாரு. அப்ப நான் சொன்னேன், அந்த காலத்துல போஸ்ட் கார்டு ஒண்ணு போடுவாங்க வீட்டுக்கு. ஐ வாஸ் சென்ட் அ போஸ்ட் கார்டுன்னு. நான் சொன்னேன், "எனிவே வி டோன்ட் ஹேவ் எனி வேகன்சி." அந்த போஸ்ட் கார்டு பின்னி எழுதிட்டாரு. "தேர்ஸ் நோ வேகன்சிஸ், கீப் ஆன் ஃபைல்ன்னு." என்கிட்ட சொன்னாரு, "இது நீங்க கொண்டு போயிட்டு மேல கொண்டு போய் குடுத்துட்டு, மேல ஒரு செக்ரட்டரி இருப்பாங்க. அவங்ககிட்ட குடுத்துட்டு போங்க." மேல அந்த செக்ரட்டரிட்ட குடுக்க போனா, அந்த செக்ரட்டரி எனக்கு தெரிஞ்சவங்க. என்னோட படிச்சவங்க உண்மையிலே. ஆ 2 பேரும் ஒரே கிளாஸ் இருந்தவங்க. அவங்க இப்போ கொஞ்சம் ஒன் செகண்ட் வெயிட் ஃபார் அ செகண்ட்ன்னு அவங்க போய்ட்டு அந்த மேனேஜர் டைரக்டர்ட்ட குடுத்துருக்காங்க. அவரு என்னைய ஐ வாண்ட் டு சீ யூன்னு. எனக்கு இம்மீடியட்டா அன்னைக்கே வேலை கிடைச்சது. நல்ல வேலைங்க. ரெஸ்டாரண்ட் மேனேஜர். அந்த ஹோட்டல்ல பெரிய ஹோட்டல். எல்லாரும் கொஞ்சம் அந்த ஹோட்டல்ல வேலை செய்யறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாரி. அப்ப நல்ல வேலை. அப்ப எனக்கு இந்த மாரி எங்க போனாலும் ஏதோ ஒரு பவர், ஏதோ ஒரு சக்தி என்னை தள்ளிக்கிட்டே வருது. தள்ளிக்கிட்டே வரும்போது அங்கேயே இருக்கும்போது நான் வந்து இப்ப சரி இங்க இருந்தது போதும். அ நான் வந்து இப்ப எங்கேயாவது சவுதிக்கு எங்கேயாவது போனா நல்லம்ங்கிற ஒரு எண்ணம் வருது. இந்த இந்த எண்ணம் எப்படி மேனிஃபெஸ்ட் ஆகுதுங்கிறதுக்கு தான் நான் இந்த கதைய சொல்றேன். இந்த எண்ணம் வருது. நான் அத பத்தி சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஒரு நாள் அ நான் பஸ்ல போறேன். ஒரு ஃப்ரெண்ட மீட் பண்றேன். அப்ப அவன் கேட்டான், என்ன மச்சான் எப்படி போகுது லைஃப் எல்லாம்?" அப்படி இப்படின்னா, "இல்லடாப்பா எல்லாரும் சவுதிக்கு போறாய்ங்க. நாம இவ்வளவு எல்லாம் குவாலிஃபிகேஷன்லாம் வச்சிருக்கிறோம். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இன்னும் இங்க இருந்துகிட்டு இருக்கோம்" அப்படின்னு. சரின்ட்டு கேட்டு போயிட்டான். ஆனா அவன் என்ன பண்ணான்னா, அவன்ட்ட ஃப்ரெண்ட் ஒரு ரெக்ரூட்டர். அவன்ட்ட என்ட்ட டீட்டெயில குடுத்து எனக்கு ஒரு அ இன்டர்வியூ டெலிகிராம் வந்தது அந்த காலத்துல. அப்புறம் அப்படியே எண்டட் அப் இன் சவுதி. சார் சவுதிக்கு போனா, அங்க என்ன நடக்குதுன்னா, முதல்ல நான் வந்து ஒரு டெலிஃபோன் ஆப்பரேட்டரா போறேன். அங்க போய் அங்க வேலைகள் மாறுது. இப்ப அங்க ஒரு 6 வருஷம் இருந்தாச்சு. 6 வருஷம் இருந்தா இப்ப இப்ப நான் அங்க இருந்து நெறைய அ கிறிஸ்டியானிட்டி பத்தி படிச்சுக்கினேன். பைபிள பத்தி படிச்சுக்கிறேன். ஏன்னா அங்க ஒரு ஃப்ரெண்ட் வந்து பைபிள் இதுக்கு போவாரு. என்னது சர்ச்சுக்கு போவாரு. அங்க இல்லீகல். வேற எந்த ரிலிஜனும் நீங்க பிராக்டிஸ் பண்றது இல்லீகல் அங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வீட்ல வந்து இந்த பிரார்த்தனை மீட்டிங் வைப்பாங்க. அதுக்கு நான் அவர கொண்டு போய் ட்ராப் பண்றதுக்காக போவேன். அவர்ட்ட வண்டியில. நான் ட்ராப் பண்ணிட்டு அங்க பின்னுக்கு உட்கார்ந்திருப்பேன். அப்ப இவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருப்பேன். அப்ப எனக்கு அதுலயும் ஒரு ஈர்ப்பு. ஈர்ப்புன்னா, அவங்களோட அந்த பைபிள்ல எனக்கு ஒரு அந்த வாசகங்கள்ல எனக்கு பெரிய ஒரு ஈர்ப்பு வந்து, இந்த பைபிள் வாசகங்கள் நீங்க பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் பார்த்தீங்கன்னா, அவர் அதுல சொல்லியிருப்பார். அதுல நெறைய பைபிள் வாசகங்கள் தான் யூஸ் பண்ணியிருப்பார். அப்ப ஓகே. சரி. அத கண்டுட்டோம். அப்புறம் நாம என்ன பண்றோம், 6 வருஷம் ஆயிருச்சு. சரி இங்கேருந்து கிளம்பலாம்ன்னு யோசிச்சுட்டு, இப்ப யோசிக்க ஆரம்பிக்கிறேன். அப்பதான் இந்த அஃபர்மேஷன்ங்கிறத நான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன்.
எஃபர்மேஷன் எப்படி நான் பண்றேன்னா, என்னுடைய வேலை வந்து நான் வந்து இதுக்கு போகணும். எங்க டெய்லி சிட்டிக்கு போகணும். சிட்டிக்கு போய் திரும்பி வரணும். லஞ்ச் டைம்ல திரும்பி வருவேன். அப்ப வரும்போது ஒரு சொல்லுங்களேன், அங்கருந்து வர்றதுக்கு ஒரு 20 கலர் லைட் டிராஃபிக் லைட்ஸ் இருக்கும். நான் ஒவ்வொரு டிராஃபிக் லைட்ஸ்லயும் நிப்பாட்டும்போது, நான் ஒரு அஃபர்மேஷன் சொல்லுவேன். என்ன அந்த அஃபர்மேஷன்னா, எனக்கு தெரிஞ்ச கடவுளே, கண்ண மூடிக்குவேன். ரெட் லைட்ல இருக்கும்போது. அந்த ஒரு செகண்டுக்கு, கடவுளே, எனக்கு ஏதாவது ஒரு வெளிநாட்டுல வேலை இப்ப ஸ்ரீலங்கால அந்த ட்ரபிள் அது இது ஓவர் எல்லாமே இருக்கு. எனக்கு ஏதாவது ஒரு இங்கிலீஷ் பேசுற கண்ட்ரில எனக்கு அங்க ஒரு வேலை குடு. எனக்கு என்னைய அங்க கூட்டிட்டு போ. அத அப்படி நீ செய்வதற்காய் நன்றின்னு சொல்லுவேன். இவ்வளவுதான் என்ட்ட பிரேயர். பிரேயரோ, அஃபர்மேஷனோ என்ன வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்க. அங்க இருந்து ஒவ்வொரு கால் லைட்டா நிக்க நிக்க சொல்லிக்கிட்டே போவேன். ஒரு நாளைக்கு எனக்கு 1 மந்த் போயிருக்கும். எனக்கு நியூசிலாந்து போறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. இன்னைக்கு போயிட்டு விசா பாஸ்போர்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்றேன். அடுத்த நாளே எனக்கு விசா குடுத்துட்டாங்க. 3வது நாள் நான் சவுதிய விட்டு வந்துட்டேன். அப்ப என்ன நான் பார்க்கிறேன்னா, த பவர் ஆஃப் அஃபர்மேஷன். இப்ப இதுல நான் இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னன்னா, இந்த அந்த விசாக்கு குடுத்த அன்னைக்கு, நான் வந்து எனக்கு தெரியுது, எனக்கு உள்ளுக்கு ஏதோ ஒரு எனர்ஜி மிச்சம் ஸ்ட்ராங்கா அவ்வளவு கான்ஃபிடன்ஸ் 300% இருக்குது. திஸ் இஸ் கோயிங் டூ வொர்க் அவுட் அப்படின்னு. ஆனா நான் மிச்சம் 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 கவனமா தான் இருக்கிறேன். சந்தோஷமா இல்ல. மிச்சம் சந்தோஷமா அப்ப அந்த கான்ஃபிடன்ஸ் அப்படியே இருந்து, இப்ப நாங்க சரின்னு அங்க இருந்து நானும் என் ஃப்ரெண்ட் ரூம்மேட்டும் தான் வந்து ஓக்லாண்ட்ங்கிற ஊர்ல இறங்கிட்டோம். யாரையும் தெரியாது. வந்து இறங்கிட்டோம். இப்ப இறங்கி தான் நாங்க பார்க்கிறோம் எங்கடா போறது? YMCAல ஒரு போர்டு போட்டிருக்கான். YMCAல இருக்கு வாங்க. நாங்க அங்க போறோம். அங்க போனா அங்க கொஞ்சம் பேர் உட்கார்ந்திருக்காங்க. நேரத்தோட வந்தவங்க. ஒரு 1 வீக் முன்னாடி வந்தவங்க. அவங்க சொல்றாங்க, "ஐயோ! நீங்க வேஸ்ட் நீங்க இங்க வந்தது. இங்க வேலையும் இல்ல, ஒண்ணும் இல்ல. நீங்க திரும்பி போயிருங்க." அப்படின்னு அப்ப டிஸ்கரேஜ் பண்றாங்க. ஆனா எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் சொன்னேன் பாருங்க. அந்த கான்ஃபிடன்ஸ் மிச்சம் அது கான்ஃபிடன்ஸ் எப்படின்னா, எனக்கு உள்ளுக்குள்ள இப்ப நம்ம சொல்றோம்ல, நமக்குள்ள சோல் மைண்ட் இருக்குது. இந்த ஆன்மா நமக்குள்ள இருக்குது. அப்ப அதனால அதுதான் எனக்கு அந்த டைம்ல இருந்துச்சு. அது சரியான ஸ்ட்ராங். நான் ஒரு என் ஃப்ரெண்டுக்கு சொன்னேங்க பாருங்க, நீங்க வந்தா வாங்க வரலாற்று ஐ அம் கோயிங் டூ டிசைன். வேலையா என்ன செஞ்சேன் அடுத்த நாள் எழும்பினோனே ரிசக்னேஷன் எழுதி அனுப்பிவிட்டேன். அனுப்பி விட்டுட்டு, சரி என்ன நடக்குன்னு பார்க்கலாம்னு சொன்னேன். போனா ஒரு பிரிண்டிங் ஷாப். அந்த பிரிண்டிங் ஷாப் போட்டோ காப்பி எடுக்க போயிருக்கிறோம். அந்த பிரிண்டிங் ஷாப் மேனேஜர் என்கிட்ட கேட்கிறாரு, வாட் யூ வாண்டட்? இல்ல நான் போயிட்டு கேட்கிறேன். அந்த மெஷின் ஒண்ணு அங்க வச்சிருக்காங்க பிரிண்டிங் மெஷின். அதே மெஷின் நான் சவுதியில யூஸ் பண்ணது. ஐ யூசிங் ஏபிடிக் மெஷின்னு கேட்கிறேன். அவர் திருப்பி என்கிட்ட கேட்கிறாரு, டூ யூ வாண்ட் எ ஜாப்ன்னு. வேலை கிடைச்சது. அப்படியே எல்லாம் மாறிச்சு. ஃபேமிலிய கொண்டாந்தாச்சு. அப்படியே அங்க இருந்து அங்க இருந்து என்ன பண்ணோம், சரி அங்க இருக்கும்போது தான் எனக்கு நெறைய புக்குகள் வாசிக்கிற சந்தர்ப்பம் கிடைக்குது. நான் வாசிச்ச ஒரு புக் வந்து அவேக்கன் த ஜயன்ட் வித்தின். யாரு? டோனி ராபின்ஸ். ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். இப்பயும் இருக்காரு. சரியான ஸ்ட்ராங். அவருக்கு அப்ப அந்த டைம்ல 1990ல அவரோட ஒரு கோர்ஸுக்கு போடுறதுக்கு $500 போகணும், குடுக்கணும். அதே நேரத்துல பிரபல்யமா இருந்தது வந்து இவரு யாரு? இவங்க பிரையன் வாய்ஸ் எல்லாம் இப்ப லேட்டஸ்டா வந்தவங்க. அந்த காலத்துல இருந்தது லூயிஸ் ஹே, வெயின் டயர், அவங்களோட புக்ஸ் நிறைய இருந்தது. நான் அந்த புக்குகள் நிறைய படிப்பேன். இப்படி இப்படி படிச்சுக்கிட்டே வரும்போது ரைட்டு. அங்க இருந்து தாண்டி என்ன பண்ணிட்டோம், சரி இங்க இருந்தது போதும் அப்படின்ட்டு ஆஸ்திரேலியாவுக்கு வந்துட்டோம். ஆஸ்திரேலியால இல்ல, நியூசிலாந்துல இருக்கும்போது இன்னொரு கதை சொல்றேன். நியூசிலாந்துல இருக்கும்போது நான் வந்து டிரான்சென்டென்டல் மெடிடேஷன் கத்துக்கிட்டேன். அந்த டிரான்சென்டென்டல் மெடிடேஷன் எப்படின்னா மந்திரம். ஒரே ஒரு உங்க பெயரை வச்சு ஒரு மந்திரம் சொல்லி கொடுப்பாங்க. ஒரு சின்ன வேர்டுன்னு வைங்க. சுமார் திங்னு மாறி. திங்னு வச்சுக்கங்களேன். திங் மாறி. அதையே சொல்லி 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 உங்க மெடிடேஷன்
எனக்கு ஒன்றும் அதில் ஒர்க் அவுட் ஆக என்ன ரிசர்ச் இப்போ அங்கே இருக்கும்போது ஆர்ட் ஆஃப் லிவிங் எனக்கு தெரிய வருது. ஆர்ட் ஆஃப் லிவிங் ஜாயின் பண்றேன். ஆர்ட் ஆஃப் ஆர்ட் ஆஃப் லிவிங்ல இருந்து அங்க இருக்கிற அவங்களோட பேசிக் கோர்ஸ் எல்லாம் பண்றேன். அவங்களும் யோகா வந்து அவங்க வந்து இது என்ன சூரிய நமஸ்காரம் சொல்லிக் கொடுப்பாங்க. வேற யோகா என்ன சொல்லுவாங்க சூரிய நமஸ்காரம். அவங்களோட பெஸ்ட் மூச்சு பயிற்சி பிராணாயாமம் வேற வேற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் அதுவும் பண்ணாச்சு. அப்புறம் ஒன்றும் சரி வரல. அப்படியே தேடுறோம். அப்புறம் பெங்களூருக்கு வந்தேன் அட்வான்ஸ் கோர்ஸ் அவங்க பண்றதுக்கு. அங்க வந்தோன்னே எனக்கு இன்னும் அவ்வளவு சரியா படல. விட்டுட்டு திருப்பி போயாச்சு. திருப்பி வேதாத்ரி மகர்ஷிட்ட வந்தேன். இப்ப அந்த மந்திரம் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க பாருங்க. அந்த மந்திரத்துக்கு அந்த டிஎம்ல சொன்ன மந்திரம், அதனால எனக்கு ஒன்றும் நடக்கல. இங்க இவங்க கிட்டயும் மந்திரோப இது உச்சாரணம் எல்லாம் இருக்குது. ஆனா ஒண்ணுமே நடக்கல. வேதாத்ரி மாஸ்டர் வந்தேன். அவங்களோட டோட்டல் டிஃபரெண்ட் போல் கேம் காயகல்பம் கற்றுக் கொடுப்பாங்க. அதனால காயகல்பம் நல்ல ஒரு ப்ராக்டிஸ் தான். அங்கேயும் மந்திரங்கள் எல்லாம் இல்ல. அவங்களே நிறைய பாடல்கள், வேதாத்ரி மாஸ்டரோட ஸ்பீச்சஸ், சூப்பர் ஸ்பீச்சஸ் தான். ஆனா ஒண்ணும் எனக்குள்ள உள்ள ஒரு மாற்றத்துக்கான ஒரு தேடுதலுக்கான அந்த விட எனக்கு கிடைக்கல. சரி, ஆஸ்திரேலியா வந்தாச்சு. ஆஸ்திரேலியா வந்ததுக்கு பிறகு இப்ப நாங்க இங்க கோல்ட் கோஸ்ட்ல இருக்கோம். அங்க வந்து ஒரு தீபாவளி இதுக்கு ஒரு ஒரு அம்மா மீட் பண்றேன். அந்த அம்மா சொல்றாங்க, மகா யோகம்னு ஒரு குரூப் இருக்குது. அதுல ஒரு குருஜி இருக்காரு. அவரு நீங்க அவரை பார்க்கணும். சரின்ட்டு ஒரு மாதிரி எல்லாம் போயிட்டு எப்படி எண்டட் அப் அதுக்கெல்லாம் கண்டிஷன்ஸ் இருக்கு. இந்த கோர்ஸ் நீங்க பண்ணாதான் அவரை குருஜியை கடைசியா ரிட்ரீட்ல பார்க்கலாம் அப்படின்னு. குருஜிட்டு போனா அவரு 2 நாள் இறந்து அதுக்கு பிறகு உயிர் வந்தவர். அவரோட குரு ஸ்ரீலங்கால இருந்தவர். அவரு இவர் வள்ளலார் மாதிரி இப்படி மறைஞ்சு போனவர். அப்ப எனக்கு அவர்கிட்ட அவரை போயிட்டு அங்க அவர் இருந்த அந்த மரத்துக்கு அடியில போயிட்டு உட்காந்து தியானம் பண்ணேன். அப்போ ஒரு பொறி தட்டின மாதிரி ஆச்சு. என்ன ஆச்சுன்னா, ஓ ஏதோ ஒரு விஷயம் இவங்க கிட்ட இருக்குது. அவங்க அங்க உட்கார்ந்து மெடிடேட் பண்ணதுக்கு பிறகு எனக்கு ஒவ்வொரு இதா ஓப்பன் ஆகுது. ஆன்மீக சம்பந்தமா. ஆன்மீக சம்பந்தமா சரி, வாழ்க்கையிலேயே முன்னேற்றம் உண்டாகுது. டக்கு டக்கு டக்குன்னு அடுத்து நடக்குது, இது நடக்குது, அங்க போனா அது இருக்குது. ஒரு டாக்டர் கூப்பிட்டு நீங்க எங்கிட்ட ஹிப்னோதெரபிஸ்ட் பண்ணுங்கங்கிறாரு. நமக்கு தெரியாத இடம். ஆனா அப்படி வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. சரி. இப்ப என்ன பண்றேன், அங்க இருந்து அங்க இருந்து என்ன பண்றேன், சரி குருஜி கிட்ட இருக்கிறேன். குருஜி கிட்ட இருந்து கத்துக்கிட்டு வந்தா, இப்பதான் அந்த தேடல் உச்சகட்டம்னு நினைக்கிறேன். ஐயப்பா பிண்டி வந்து யூடியூப்ல பாக்குறேன். பார்த்தோன்னே எனக்கு பட்டது என்னன்னா முத அவர் சொல்றாரு, 40 நாள் இது நீங்க பண்ணுங்க. உங்களுக்கு அஸ்ட்ரல் டிராவல் பண்ணேனும். அ 3 ஐ ஓப்பன் ஆகும். எல்லாம் சொல்றாரு. நான் இம்மீடியட்டா 3 ஐ பார்த்தேன். எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட். நான் 19 வயசுல ஒரு கதைய விட்டுட்டேன். 19 வயசுல ஒரு புக் எனக்கு வந்து கிடைச்சது. அஸ்ட்ரல் டிராவல் பத்தி. அது அந்த நேரத்திலேயே காசு குடுத்து வாங்குனேன் நான். வாங்கி அத படிச்சேன். ஆனா அது சும்மா டயகிராம்ஸ் எல்லாம் போட்டு நீங்க இப்படி இருங்க, இப்படி படுத்துக்குங்க, உடம்ப இப்படி பிடிச்சு இழுங்க, அது வெளிய வரும். எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்ப அத்தனை வருஷம் ஆச்சு. இல்ல, வரல. ஆனா இடைக்கிட எனக்கு அஸ்ட்ரல் டிராவல் நடந்திருக்கு ட்ரீம்ல. நான் பார்த்திருக்கிறேன். மேல அப்படி மேல வந்து கீழ பார்த்துட்டேன். அப்ப நான் இது என்ன மேல இருக்கிற மாரி இருக்குது. அப்புறம் திருப்பி எழும்புத்தோன ஓ ட்ரீம் தான் டச் பண்ணி 2 முறை இந்த மாரி நடந்தது. அப்ப இதுக்கு பிறகு ஐயப்பா பிண்டிக்கு வந்தோம். ஐயப்பா பிண்டி வந்தோனே சரி எல்லாம் பார்த்தாச்சு சும்மா விடுங்கன்ட்டு. ஆனா இருந்தாலும் பண்ணுவோன்ட்டு ஒரு நாள் பண்ணேன். ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் தான் உட்கார முடிஞ்சது. 2nd டே, 3rd டே 2 ஹவர்ஸ் உட்கார்ந்தேன். 40 டேஸ் ரிஃபார்ம்ட்டு இருந்தேன். 40 டேஸ் இருந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே கன்டின்யூ பண்ணி இன்னைக்கு வரைக்கும் கன்டின்யூ பண்றேன். ஒரு 2 இயர்ஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 1 1/2 2 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்ப என்ன நான் கத்துக்கிட்டதுன்னா, தியானம் இங்க வந்ததுக்கு பிறகுதான், தியானம் நீங்க மூச்ச கவனிச்சா, உங்களுக்கு உள்ள போனா, அமைதியா இருந்தா, அது தானாக நடக்கும். நீங்க வந்து அத புஷ் பண்ண இயலாது. அப்படின்னு அத கண்டுக்கிட்டேன். அப்ப நான் என்ன லாஸ்ட்டா ஒரே ஒரு மெசேஜ் உங்களுக்கு நான் வச்சுட்டு போலாம்னு யோசிக்கிறேன். ஏன்னா டைம் ஆகுது. எதுக்காக நம்ம மெடிடேட் பண்றோம்? நம்ம இந்த இங்க உள்ள வாழ்க்கைய மகிழ்ச்சியா கொண்டு போறதுக்கு. சரிதானே?
அப்ப அதுக்கு என்ன தேவை? நாம அஃபர்மேஷன் செய்யலாம், மந்திரங்கள் சொல்லலாம், தியானம் செய்யலாம். ஆனா தியானம் இது எல்லாத்தையும் என்கம்பஸ் பண்ணிருது பாருங்க. அது உள்ளுக்கு நீங்க போயிட்டீங்கன்னா, நான் என்ன கவனிச்சேன்னா, இந்த அருணா தேவேந்திரன் தான் அத கிளீனா எனக்கு அன்னைக்கு சொல்லிக் குடுத்துச்சு. நீங்க உள்ளுக்கு போன உடனேயே நீங்க உங்களோட ஆன்மாக்குள்ள இருக்கீங்க. ஆன்மாவோ, சோல் மைண்ட் உள்ளுக்கு இருக்கீங்க. அங்க இருந்து நீங்க எத கேட்டாலும் உங்க வாழ்க்கை நிம்மதியோ, எது கேட்கிறீங்களோ அது கிடைக்கும். யூ வில் மேனிஃபெஸ்ட் தட் அப்படிங்கிறார். ஆனா அத நான் உணர்ந்துட்டேன். அத உணர்ந்துட்டேன். அதன் பலன் நிறைய இடங்கள்ல பார்த்துட்டேன். இப்ப ஐ அம் சோ ஹேப்பி டு டெல் யூ தட். கன்டின்யூ பண்ணுங்க. தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. கோமதி மேடத்துக்கும், சஹானாவுக்கும், ஜெயந்திக்கும், டோட்டலா குளோபல் புத்தாஸ் இந்த இதுல ஜாயின் பண்ண எனக்கு கிடைச்ச இந்த வரப்பிரசாதத்துக்கு மிக்க நன்றி. நன்றிம்மா.